சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் நண்பன் தேனி பாலா. தேனியிலிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக செல்வியோடு இணைந்து நம்ம எப்பயுமே கணக்கன்பட்டி போகும்போது முழு மனதோட பிறருக்காக, நம்மளுடைய சொல்லும் சகோதர சகோதரிகளுக்காக, குழந்தைமார்களுக்காக, அம்மாமார், அக்காமார் எல்லோருக்காகவும் அங்கே போய் மனமுருகி ஐயனிடம் வேண்டுவது தான் என்னோட வேலையும் செல்வி வேலை. ஐயனை போய் பார்க்கணும், ஐயனிடம் இவர்கள் முறையிட்ட அத்தனை விஷயங்களையும் சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னால், அது மிகப்பெரிய பெருங்கடல், பயங்கரமான ஒரு கடல் ஜீவசமாதி கணக்கன்பட்டி. அங்கு இருக்கும் முத்துக்களையும் பவளங்களையும் அள்ளி செல்ல வேண்டும், உங்கள் கஷ்டங்கள் அங்கே விட்டுட்டு. இதுதான் பாலகிருஷ்ணனின் செல்வியினுடைய ஆசையாக இருக்கும் எப்போதுமே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர், அவரை பாருங்க, நீங்கள் அவங்கள பார்த்துட்டு வந்து அவங்களுடைய என்ன அவர் சொல்லியிருக்காருங்கிறத பார்த்துட்டு வாங்க, நம்ம பேசுவோம். சர்க்குருவே சரணம். நம்ம இப்போ ஐயனுடைய ஜீவ சமாதியில் கணக்கன்பட்டியில் இருக்கோம். ஐயா தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதத்தை இந்த ஐயனுடைய இந்த ஜீவ சமாதியில், இந்த புண்ணிய பூமியில் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அது மக்களுக்கும் போய் சேரட்டும்னு தான் இந்த பதிவு. ஐயா, உங்களை பற்றி சொல்லுங்க. நான் கடமலைக்குண்டு, தேனி மாவட்டம், ஆண்டிவட்டி தாலுகா, கடமலைக்குண்டு. என்னுடைய வாழ்க்கையில் அவர் எங்கே இருக்கார் என்னன்றது எனக்கு தெரியாது. யூடியூப்பில் பார்த்துக்கிட்டே இருந்ததில் எனக்கு சில அறிகுறி காமிச்சு. அப்போ இந்த இடத்துக்கு போகணுன்ற ஒரு நம்பிக்கையில், புதன்கிழமை போகணுன்ற நம்பிக்கையில் இருந்தேன். அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் சம்சாரம் சொன்னாப்புல, புதன்கிழமை வேணாமுங்க, வியாழக்கிழமை நல்ல நாள், ஊர்ந்தா நாள் போவோம்டாப்புல. அப்போ வியாழக்கிழமை நான் கிளம்பணும்னு இருக்கும்போது, புதன்கிழமை நைட்டு இரவில் முருகன் 3 இடத்துல முருகன் காட்சி கொடுத்தாரு அந்த புதன்கிழமை நைட்டு. அப்போ வியாழக்கிழமை காலையில் குளிச்சுட்டு கிளம்ப போகிறோம். ஒரு காலையில் ஒரு 5 மணியை போல் பிள்ளைப்பூச்சி ரூபத்தில், அல்ல வேறு தண்ணியில் பிள்ளைப்பூச்சி ரூபத்தில் சரண்டு பறந்து வீட்டுக்குள்ளே வந்தார். வீட்டுக்குள்ளே அந்த அறிகுறி காமிக்கும் போது எனக்கு தன்பட்டுச்சு. சரி, ஐயா இடத்துக்கு உறுதியாக போய் ஆகணும்னு சொல்லி, அப்போ இங்கே ஐயா இந்த சென்னையில் சில கோரிக்கையை வச்சிருந்தேன். மனசில் நினச்சி கோரிக்கை வச்சுருந்தேன். என் மனைவிக்கு கண்ணு கொஞ்சம் மங்களாக இருக்குது, அடுப்பாங்கடையில் எந்த பொருள் எங்கே இருக்குன்னு தெரியல, கண் பார்வை வேணும். எனக்கு 2 கால நீர் காலை எங்கனை நீட்டிட்டு உட்காரப்புல இருக்கு. எந்த சைடில் போய் சமணங்களை இப்படி உட்கார நீதி இல்லை, நடமாட முடியல, நீருக்கு மொழி நாள் வசதி, எனக்கு இந்த நோய் நொடி தீரணும் அப்படின்ட்டு ஐயாவோட கோரிக்கை வச்சு வட்டு வந்தன்னைக்கு ஐயா அங்கே அறிகுறி காமிச்சு எல்லைக்கு வான்னு சொல்லி அழைக்கும் போது உட்காந்து அன்னைக்கு 1 மணி நேரம் அவர் தானத்தில் சமணம் போட்டு உட்காந்துட்டீங்க. 1 மணி நேரம். அப்போவே அந்த அறிகுறி எனக்கு தெரிஞ்சு. அப்போ இதுக்கு மறுபடியும் இதுக்கு வர சொல்லியிருந்தார், பவர்னிக்கு போன பிற்பாடு எங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு நல்ல கான் பார்வை, ஒரு கண்ணு நல்ல தெளிவாக இருக்குது, ஒரு கண்ணு கொஞ்சம் தும்மா இருக்குது. இன்னும் சிறு ஐயன் அந்த காட்சியை 2 கண்ணு நல்ல பார்வை கொடுப்பாரு, நிச்சயம் கொடுப்பாரு. இப்போ இன்னைக்கு நான் இன்னைக்கு கிளம்பும் போது எனக்கு ஒரு தன்னுடைய அறிகுறி காமிச்சிச்சா, எல்லைக்கு வா, இன்னும் உனக்கு குறைபாடு இருக்கு, உன் குறைபாடை நான் தீர்க்கிற முடியல, எனக்கு அறிகுறி காமிச்சிச்சா இன்னைக்கு நான் வந்திருக்கேன். இப்போ காலு முழங்கால நல்லா சமணம் போட்டு உட்காராமல் இருக்கு, எந்திரிச்சு வேகமாக நடக்கிறேன், நல்லாவே இருக்கேன். உடம்பு ஆரோக்கியம். இது மாதிரி அனைத்து மக்களுக்கும் அவர் சன்னதிக்கு வர்ற அனைத்து மக்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து நான் பேரும் புகழும் நல்ல முறையாக இருக்கணும். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே. ஜெயராஜ், கடமலைக்குண்டு, தேனி மாவட்டம், ஆண்டிவட்டி தொகுதி, கடமலைக்குண்டு. ரொம்ப சந்தோஷம். ஜெயராஜ். இதே மாதிரி மக்கள் அனைவருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கணும். ஐயன் நடத்தியே காட்டுவார். சரிங்களா? சரிங்க சார். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். பார்த்தீங்களா, இது நானா கூப்பிட்டு எடுக்கல, தனக்கு நடந்தவைகளை அவர் சொல்லியிருக்காரு. உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது, கால் நீட்ட முடியாது, மடக்க முடியாத ஒரு வயதானவர், நடக்க முடியாதவர், ஐயனுடைய அற்புதத்தில் அந்த கணக்கம்பட்டிக்கு அந்த விபூதி சந்தனத்தை வாங்கி சாப்பிட்டு ஐயனிடம் வேண்டி அற்புதமான வரம் பெற்றது போல பெற்று இன்று சூப்பராக இருக்காரு. தன் மனைவிக்கு ஏற்பட்ட விஷயம் சொல்றாங்க. கண்ணு தெரியாது சாமி, கொஞ்சம் ஈவினிங் நேரம் தெரியாது. இன்னைக்கு எப்படி இருக்குன்னு அவர் வாய்ஸ் மூலமா பதிவு பண்ணியிருக்காரு. அவருடைய ப்ரூஃப் உண்மையை சொல்லியிருக்காரு. இதைத்தான் நான் சொல்கிறேன். என் அப்பன் சர்க்குரு
ஞான வள்ளல் கணக்கன் பெட்டியாரை பற்றி கொள்வோம். யாருக்கெல்லாம் இந்த வீடியோவை பார்க்குற சந்தர்ப்பம் கிடைக்குதோ கருணை கூர்ந்து உங்கள் பாவங்களை தொலைப்பதற்கு, கருமாவை தொலைப்பதற்கு கணக்கன்பட்டி ஜீவ சமாதியை நோக்கி ஒரு முறை படையெடுங்கள். உங்கள் குடும்பத்தோட முடியாட்டி நீங்கள் ஒருவராவது வாருங்கள். இனி ஒரு விஷயம் உங்களுக்கு நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அங்கே போனேன், இங்கே போனேன், டூர் போனேன், அந்த இடத்துக்கு வந்துட்டு போனேன். கருணை கூர்ந்து உங்களுக்கு நான் சிரம் தாழ்த்தி கேட்பது, அப்படி செய்யாதீர்கள். டூர் போனால் டூர் போயிருக்கீங்க, நீங்கள் கணக்கன்பட்டி கால் மிதிக்காதீர்கள். கணக்கன்பட்டி போகணும், உங்கள் புது பாவம் தீரணும், கர்மா தீரணும்னா நீங்கள் நேரடியாக ஒரு முறை கணக்கன்பட்டிக்கு மாத்திரம், ஜீவ சமாதிக்கு மாத்திரம், அந்த விரியன் மரத்துக்கு மாத்திரம் ஒரு முறை சென்று வாருங்கள். மிக அற்புதமாக இருக்கும். அனுபவித்தவர்கள் சொல்வதை நமது சேனல்ல போட்டுக்கிட்டே இருக்க, நீங்களும் அனுபவித்து அந்த கஷ்ட நஷ்டங்களிலிருந்து வெளியே வரணும். இதுதான் எனதும் எனது துணைவியாரின் ஆசையும் கூட. தேனியிலிருந்து உங்கள் அன்பு நண்பன் பாலா செல்வி. வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.